வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? வெஜ் கட்லெட். சாப்பிட அருமையாக இருக்கும். நல்லா ஒரு கிறிஸ்பியான வெஜ் கட்லெட் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வச்சு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானுக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்காக பீன்ஸ் எடுத்துருக்கோம் 200 கிராம். அந்த பீன்ஸை நல்லா ஃபைன் சாப்பிடாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பொடிசாக கட்டாயம் வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ கேரட் எடுத்துக்கலாம். அதுவும் 200 கிராம் எடுத்துருக்கோம். கேரட் இந்த மாதிரி துருவிக்கலாங்க. நம்ம செய்கிற வெஜ் கட்லெட்டு 120 பீஸ் வருங்க. அதாவது ஒரு பீஸ் வந்து 20 கிராம்ன்ற வெயிட்டில் நம்ம 120 பீஸ் செய்ய போகிறோம். இப்போ கேரட் எல்லாம் துருவி முடிச்சாச்சு. அடுத்ததாக காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதுவும் 200 கிராமுங்க. அதையும் துருவிக்கலாம். இந்த மாதிரி தண்டு வரைக்கும் துருவினா போதும், கடைசி வரைக்கும் துருவ வேண்டாம். அந்த பூ மட்டும் துருவிக்கலாம். மொத்தமாக இதுக்கு 600 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம். 200 கிராம் கேரட்டு, 200 கிராம் பீன்ஸு, 200 கிராம் காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். இதெல்லாம் துருவி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 1 கிலோ 200 கிராம் இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கும் அதே மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம செய்கிற கட்லெட்டுக்கு எல்லாமே பொடிசாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி எல்லாமே கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 200 கிராம் வெங்காயம். நல்லா ஃபைன் சாப்டாக கட் பண்ணிக்கலாங்க. பார்த்தா எவ்வளோ பொடிசாக இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதெல்லாம் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த கட் பண்ணுற வீடியோவெல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக நீங்களும் செய்வீங்க. பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள் அந்த வெங்காயம். இந்த கட்லெட்ஸ்க்கு இந்த மாதிரி பொடிசாக இருந்ததுன்னா நமக்கு அந்த ஷேப் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வரட்டும். ஆயில் சூடேறி வந்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். 50 கிராமு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக அதிகமாக ப்ரௌன் ஆக விட வேண்டாம். ஓரளவு கலர் மாதிரி வந்தாவே போதும். நம்ம காமிக்கிறோம், அதை பார்த்து செய்யுங்க. அந்த அளவுக்கு வந்தாவே கரெக்டாக இருக்கும். இப்போது பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த சமயத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்காக 200 கிராம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெங்காயமும் அதிகமாக ப்ரௌன் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். நான் கரெக்டான பதத்தை காமிக்கிறேன். அந்த சமயத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து 120 பீஸ் செய்ய போகிறோம் இந்த கட்லெட்டு. ஏன்னா 20 கிராம் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் 40 கிராம் செஞ்சீங்கன்னா ஒரு 60 பீஸ் கிட்ட வரும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும், பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் பீன்ஸை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டும் காலிஃப்ளவர் 200 கிராம் எடுத்து ரெண்டுத்தையும் துருவி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்தாச்சுங்க. நல்லா வதக்கி விடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே வேக வைக்கணும். இதை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கட்லெட் செய்வீங்க நீங்களும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே இது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்தில் இது வெந்துடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இந்த கட்லெட்டுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறது ஒரே ஒரு மசாலா தாங்க. இதுதான் இந்த கட்லெட்டோட ராஜாங்க. அப்படின்னா அது என்ன மசாலான்னு கேட்குறீங்களா? மெட்ராஸ் கறி பவுடர். அது பேரே அப்படி தாங்க இருக்கும். அந்த பவுடர் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா மிளகாய்த்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த மசாலாலாம் போட்டுக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட மெட்ராஸ் கறி மசாலா இருக்குன்னா இது ஒரே மசாலா போதும். 3 டேபிள் ஸ்பூனு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ 200 கிராம் உருளைக்கிழங்கு துருவி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கிறோம். துருவன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சமயத்தில் உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தது நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைட் ஆகிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கட்லெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் நம்ம செய்கிறது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்க சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வகையில் தான் இருக்குது. இப்போ மல்லி இலை கொஞ்சமாக தூவிடலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் கட்லெட் ஷேப் கொண்டு வரலாம். நம்ம ரெடி பண்ண கட்லெட் மசாலா நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அது கட்லெட் ஷேப் கொண்டு வரணும். அதே மாதிரி வெயிட்டும் காமிக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு 20 கிராம் கரெக்டாக காமிக்கிறோம். இதே மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஒரு 120 பீஸ் வருங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரணும். பாருங்கள், க்ளீனாக காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக 20 கிராம் தான் செய்யணும்னா அப்படி கிடையாதுங்க, 40 கிராம் கூட செய்யலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கட்லெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்குறோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் கட்லெட் ஷேப் கொண்டு வந்துடலாங்க. பாருங்கள், முழுசாக கட்லெட் ஷேப் கொண்டு வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்ததாக இதை மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்து எடுத்து வைக்கணும். அதுக்காக மைதா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். 200 கிராம் மைதா போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். அது கூடவே பெப்பரும் உப்பும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. அதாவது தோசை மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எடுத்து இதில் போட்டு டிப் பண்ணிக்கலாங்க. அப்படியே எடுத்து பேன்கோ க்ரம்ஸில் போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட பேன்கோ க்ரம்ஸ் இருந்தால் ஓகே, இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பேன்கோ க்ரம்ஸ்னால் என்னென்னு கேட்டுறீங்க. பிரெட் க்ரம்ஸ் மாதிரி தாங்க அது கூட. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நல்லா கோல்டன் கலரில் வரும். அப்படி இல்லை நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் பிளாக் ஆகிடும். ஏன்னா அது கலர் வந்து ப்ரௌனாக இருக்குது இல்லையா, அதனால் அது கொஞ்சம் பிளாக் ஆகிடும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ. அதனால் நாங்கள் பேன்கோ க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ண கட்லெட்ஸ் எல்லாமே இதே மாதிரி மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி பேன்கோ க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் ரெடி பண்ணிக்கிறேன். மொத்தமாக நம்ம செஞ்சுருக்கிற 120 பீஸுங்க. இது உங்களுக்கு இமீடியட்டாக வேணும்னா கூட ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாக்கா ஃப்ரீசரில் வச்சிங்களாலும் ஒரு 15 நாள் வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்களாலும் ஒரு 7 டேஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் சூடேறி வந்திருக்கு. மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட் எல்லாம் இந்த ஆயிலில் போட்டுக்கலாங்க. மிதமான சூடு கண்டிப்பாக இருக்கணும். சூடு கம்மியாக இருந்தாலும் ஆயில் குடிச்சிரும். ஓரளவுக்கு நல்லா சூடு இருக்கட்டும். அந்த மாதிரி சூடு இருக்கிறப்ப போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகும். நம்ம இது செய்கிறதுக்காக 5 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ நம்ம ஒரு 25-30 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். அது வரைக்கும் அப்படியே திருப்பி விடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அதோட கலரை பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துச்சுன்னா வெஜ் கட்லெட் ரெடிங்க. எடுத்துடலாம் ஆயிலிருந்து. இந்த மாதிரி கட்லெட்டை குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க. ஈவினிங்கில் செம்மையாக சாப்பிடுவாங்க. அதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. ஓகே மக்களே, நம்ம செஞ்சு இந்த வெஜ் கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.